யாருமே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ரைட். நாம இப்போ அண்ணாமலை அவர்களை பற்றி பார்க்கலாம். நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்த புதுசுல ரொம்ப அக்ரெசிவா தான் இருந்தாரு. திமுகவையும் மற்ற கட்சிகளையும் கடுங்கோவத்தோட தான் சாத்துன்னு சாத்துவாரு. அவர் அது மாதிரி பண்ணது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா நம்முடைய சங்கிகள். இந்த சங்கிகள் எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தாங்க. எந்த அளவு அவங்கள இறங்கி அடிக்கணுமோ அந்த அளவு மனுஷன் இறங்கி அடிச்சாரு. ஆனா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா அண்ணாமலையோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரியுது. அப்பெல்லாம் அவ்வளவு அக்ரெசிவா இருந்தவரு இப்போ பயங்கரமா நக்கல் பண்றாரு, நையாண்டி பண்றாரு, கலாய்க்கிறாருங்க. திமுகவையும் மற்ற கட்சிகளையும் இந்த மனுஷன் கலாய்க்கிறாருங்க. இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இறங்கி சம்பவம் பண்றாருங்க. அதுக்குன்னு திமுகவுக்கு எதிராகவும் மற்ற கட்சிகளுக்கு எதிராகவும் கண்டனத்தை பதிவு செய்யலன்னு நான் சொல்லல. இவரு கலாச்சிக்கிட்டே அந்த கண்டனத்தை சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிறாரு. இது மாதிரி பண்றது பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கர எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா இவர் இது மாதிரி கலாச்சி பண்ணக்கூடிய சம்பவங்கள்ல இந்த எதிர்கட்சியினுடைய தொண்டர்கள் அவனுங்க பயங்கரமா கத்தி கதறி சாவுறானுங்க, அழறானுங்க. அவனுங்க எல்லாருமே அழ விட்டு இந்த மனுஷன் வேடிக்கை பாக்குறாரு, சிரிக்கிறாரு. நேத்துக்கு என்னடானா ஹோப்லெஸ் 3 டைனஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்னடானா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க, இப்படி சொல்லி கலாய்க்கிறாரு. திருவண்ணாமலையில் பெண் காவல்துறை அதிகாரியை தாக்கிய திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழகத்தின் துணை முதலமைச்சருடன் செல்ஃபி. அடடே என்ன ஒரு கேடுகட்ட ஆட்சி, அடடே என்ன ஒரு கேடுகட்ட ஆட்சி. அதாவது அந்த ஸ்ரீதரன் இருக்கார் இல்லையா, அவரு கோவில் வாசல்ல ஒரு பெண் காவலரை கன்னத்துல அரைஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறமா அவரை கைது செஞ்சாங்களா இல்லையா, என்ன வழக்கு போட்டாங்க, அதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அது குறித்தான செய்திகளும் பெருசா வரவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நபர் கூட நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுத்திருக்காரு. அந்த ஒரு போட்டோவை போட்டு அந்த ஒரு பழைய நியூஸ் கார்டையும் போட்டு அடடே என்ன ஒரு கேடுகட்ட ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பதிவுல திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அட் தி சேம் டைம் அவங்கள போட்டு கலாய்க்கவும் செஞ்சிருக்காரு. இந்த மேல இருக்கக்கூடிய 4 லைன் இருக்கு இல்லையா, அது பெருசா எந்த அளவோ இந்த திமுக ஓபிஎஸ்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல. ஆனா கடைசியில இருக்கக்கூடிய அந்த அடடா என்ன ஒரு கேடுகட்ட ஆட்சி, அதுதான் இங்க நிறைய பேரை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. அதை பார்த்த உடனேயே இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிஎஸ்கள் அழறானுங்க, கதறாங்க. அது எப்படி நீ கேடுகட்ட ஆட்சின்னு சொல்லலாம், நீ பாத்தியா கேடுகட்ட ஆட்சின்னு, கேடுகட்ட ஆட்சினா என்ன தெரியுமா, பாஜக தருது பார், அதுதான் கேடுகட்ட ஆட்சி அப்படின்ற மாதிரி கத்திட்டு கிடக்குறானுங்க. டேய் பாத்துடா, பிபி சுகர் இருந்தா செத்து போட போறீங்கடா, பாத்து கதருங்கடா. இதுல நாங்க யாருக்கும் பயப்படவே மாட்டோம், நாங்களாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா, திராவிட மாடல்னா என்ன தெரியுமா, திமுக சும்மா இல்லடா, எப்படிப்பட்டவன் தெரியுமாடா அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வேற. வெறும் கேடுகட்ட ஆட்சின்னு சொன்னதுக்கு இப்படி வந்து அழறானுங்க. இதுல இவங்க நாங்களா அப்படிப்பட்டவங்க, நாங்களா இப்படிப்பட்டவங்க, நாங்களா அவங்களே பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி பில்டப்புகள் வேற கொடுப்பானுங்க. இது மட்டும் இல்லாம திமுகவை அடுத்தடுத்து அடிச்சு குழி தோண்டி புதைக்கிற மாதிரியான சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு. தமிழகத்துடைய கல்வித்துறை எவ்வளவு கேவலமா மோசமா கெட்டு போய் நாசமா போயிருக்கு அப்படின்றத ஆதாரத்தோட புள்ளி விவரங்களோட எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த சைட்ல அதை போடுறேன், கொஞ்சம் பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2023 2024 கல்வியாண்டில் 42.23% இருந்த அரசு பள்ளி சேர்க்கை விகிதம் 2024 2025 இந்த கல்வியாண்டில் 39.17 குறைந்துள்ளது. 2025 2026 நடப்பு கல்வி ஆண்டில் 37.92% மிகவும் குறைந்திருக்கிறது. நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள 37,595 அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை 2.39 லட்சமாக இருக்கையில் 12,929 தனியார் பள்ளிகளில் 5.26 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். 2 மடங்குக்கும் அதிகமாக தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை இருக்கிறது. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த தொகுதி உட்பட பல அரசு பள்ளிகளில் கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் வகுப்பறைகள் செயல்படுவதும், பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதும், போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததும், அரசு பள்ளி மாணவர்கள் இடையே ஜாதிய வன்மம் அதிகரித்து மாணவர்கள் தாக்குதலுக்குள்ளாவதும் கடந்த 4 ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருப்பதால் அரசு பள்ளிகளின் மீது நம்பிக்கை இழந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்க ஆர்வம் காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திமுகவின் கல்வி கொள்கை என்பதே தனியார் பள்ளிகளுக்கு பயன்படும் வகையில் தான் அமைந்திருக்கிறது. வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் நேரத்தில் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் கொண்டு வரப்பட்ட எல்கேஜி யூகேஜி உள்ளிட்ட தொடக்க கல்வி இன்று தமிழக அரசு பள்ளிகளில் நடைபெறுவது இல்லை. மேலும் அரசு பள்ளிகளில் ஆண்டாண்டு கால திமுகவின் புரட்டுகளை பாடத்திட்டத்தில் திணித்திருப்பதால் கடன் வாங்கினாலும் பரவாயில்லை,
தங்கள் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எளிய குடும்பங்களும் தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்கின்றனர். பாத்தீங்களா? இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றாரு. ஆனா நடுவுல திமுகவை கலாய்க்கவும் செய்யறாரு பாருங்களேன். இந்த திமுகவுடைய புரட்டு வரலாறுகளை இதுல போட்டு வச்சிருக்காங்க. பாடத்திட்டத்துல சேர்த்து வச்சிருக்காங்க. அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, என் பசங்களை இந்த அரசு பள்ளிகளை மட்டும் நான் படிக்க வைக்க மாட்டேன், தனியார் பள்ளிகளிலே அவங்க நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிக்கு கூட்டிட்டு போயிடறாங்களாமா. அதாவது திமுக பத்தின பாடங்கள் பாட புத்தகத்துல இருக்கு இல்லையா, அத நம்முடைய அண்ணாமலர்கள் இங்க வச்சு செய்யறாரு. இதனால் பெருந்தலைவர் காமராஜர் அரசு பள்ளிகள் மூலமாக செய்த கல்வி புரட்சி திமுக அரசால் இன்று பாழ்பட்டு போய்விட்டது. தமிழக பெற்றோர்களும் பெரும் கடன் சுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். வெற்று விளம்பரங்கள் மூலமாக 4 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசின் கையாளாகத்தனம் இன்று பல்லிழிக்கிறது. திமுகவினர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே தமிழகத்தில் அனைத்து துறைகளும் செயல்பட்டு வருகின்றன. அதில் பள்ளி கல்வித்துறையும் பலியிட்டிருப்பது வெட்கக்கேடு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இங்க காரி துப்பி கழுவி ஊத்திருக்காரு. ஆக்சுவலா நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொன்ன மாதிரி இந்த பள்ளி கல்வித்துறை மட்டும் கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, தமிழகத்தினுடைய மாநகராட்சிகள் இது எல்லாமே கெட்டு போய் நாசமா தான் இருக்கு. இந்த திராவிட மாடல் விடிய அரசின் துறைகள்ல ரொம்ப ரொம்ப செழுமையா இருக்கக்கூடிய ஒரே துறைனா அது இந்த டாஸ்மாக் மட்டும்தான். இப்போ வரைக்கும் அந்த டாஸ்மாக்ல 10 ரூபாவை எக்ஸ்ட்ராவா கேட்டுதான் வாங்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டா, அந்த டாஸ்மாக் ஊழியர் கிட்ட கேள்வி கேட்டா, ஸ்டாலின் தான் வாங்க சொன்னாரு, உன்னால முடிஞ்சா அங்க போய் கேளு அப்படின்ற மாதிரி அவ்வளவு தெனாவட்டா திமிரா பேசுறானுங்க. இந்த 10 ரூபா விஷயம் தான் எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணுதுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா இந்த திராவிட மாடல் அரசு இன்னும் திருந்தவே இல்லை. இப்ப வர இந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபாவை வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த திமுக காரங்க திராவிட சித்தாந்தவாதிகள் எப்ப பார்த்தாலும் கல்வி கல்வின்னு கத்துவாங்க. ஆனா தமிழகத்துல இந்த கல்வித்துறை அதோட பாதாளத்துலதான் கிடக்கு. சுத்தம் சோறு போடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பழமொழி நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருக்கு. ஆனா தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை ஐசியூல இருக்கு. தமிழ்னு இந்த பக்கம் கத்துவாங்க. ஆனா இவங்க தான் அந்த தமிழை வச்சு, அந்த ஒரு உணர்வை வச்சு எமோஷனலா இங்க அரசியல் பண்ணுவாங்க. தமிழை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த தமிழ் படுற பாடு இருக்கே, எப்பா முடியலங்க. தமிழகத்துல என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றத தயவு செய்து ஸ்கூல் பசங்கிட்ட போய் பாருங்க. அவங்களுக்கு தமிழ் எழுத தெரியல, படிக்க தெரியல. அந்த லட்சணத்துல தான் இந்த திராவிட மாடல் தமிழகத்துல வச்சிருக்கு. பாதையில கொண்டு வந்துட்டு அதை இந்த ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கல. இந்துக்கள் ஒன்று சேர்வதே தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆபத்தாக நினைக்கிறார். 2024 ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க, பழனியில முருகருக்காக ஒரு மாநாடு. முருகருக்காக மாநாடு யார் நடத்தணும்னா முருகனை கும்பிடுறவங்க நடத்தணும். ஆனா 2024 நடத்தப்பட்ட மாநாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த மாநாடு நடத்தினார். ஒரு மாநாட்டின் மீது முருகன் மீது உண்மையாலுமே பக்தி இருந்தால் அந்த மாநாட்டை அரசே நடத்துறாங்க. முதலமைச்சர் நேரடியாக போய் பங்கேற்கணும். முதலமைச்சர் பங்கேற்கல. முதல் நாள் காணொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். 2வது நாள் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்கிறாங்க. பழனியில போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அனைத்துலக முருகர் மாநாடு. அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. 21 தீர்மானம் அரசு போட்டிருக்கிறாங்க. 8வது தீர்மானம், இந்து அறநிலைத்துறை அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோவில்ல மாணவ செல்வங்களை எல்லாம் வரவழைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணுமா. அதை பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதாவது 8வது தீர்மானம், இந்து அறநிலைத்துறை கோவில்கள் எங்க இருக்கோ அங்கே மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பாடுவதற்கு நாம் வாய்ப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று. ஆனா அந்த விழாவை முக்கிய விருந்தினர்களாக வரக்கூடியவர்களுக்கு சனாதன தர்மத்தை ஒழித்து கட்ட வேண்டும். சனாதன தர்மம் என்பது டெங்கு போவது, கொசு மாறி அதையெல்லாம் மிதிக்கணும். ஒரு பக்கம் பேசலாம். இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய வாக்கு வங்கி வேண்டும், நம்ம ஆன்டி இந்தி கவர்மெண்ட் சொல்லிடக்கூடாது என்பதற்காக இது போற நாடகம். 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்பு, இன்னைக்கு சரியா 1 வருஷம் ஆகுங்க, 1 வருஷம் ஆக போது, முடிய போது. ஒரு வருடத்துல எங்கேயாவது இந்து அறநிலைத்துறை அவர்களாக மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் எங்கேயாச்சும் படிக்க வச்சாங்களான்னு கேளுங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக ஒரு மாநாடு நடத்தி பொய்யான தீர்மானத்தை போட்டி அந்த நேரத்தில் கைத்தட்டு வாங்குவதற்காக இவர்கள் நாடகமாகிக் கொண்டிருக்கிறார். இதைவிட கொடுமை இன்னும் இருக்குதுங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி, வருகின்ற செப்டம்பர் 10ஆம் தேதி பம்பாவில் சபரிமலை ஐயப்பன் இருக்கக்கூடிய பகுதியில் கேரள கம்யூனிஸ்ட் அரசு அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க. அனைத்துலக சபரிமலை ஐயப்பன் மாநாடு. இது பாருங்க எப்படி இருக்கு. எல்லா திருடர்களும் ஒன்னா சேர்றாங்க. இங்க முருகனுக்கு மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம். சபரிமலை பம்பையில இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி சபரிமலை ஐயப்பனுக்கு மாநாடு நடத்துவது கம்யூனிஸ்ட் அரசு. கம்யூனிஸ்ட் அரசு. கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சொந்தங்களும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, மாநாடு நடத்துறதே தப்பு. இந்த மாநாட்டுக்கு முக்கிய விருந்தினர் ஒருத்தர் கூப்பிட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா சாட்சா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மாநாட்டினுடைய முக்கிய விருந்தினர். பாரு எப்படி திருடர்கள் எல்லாம் ஒரே மேடையில ஒன்னா சேர்றாங்க.
அங்கே சொன்னார்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரள மண்ணில செப்டம்பர் 10ஆம் தேதி காலை வைப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம். எங்களை தாண்டி எங்களின் மீது நடந்து இந்த சபரிமலை மாநாட்டினுடைய மேடை பந்தலுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். காரணம் என்னன்னா, சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசியதும் தவறு, விநாயகர் சிலையை நாங்கள் எங்களுடைய தந்தையார் அவங்கள உடைச்சதும் தவறு, என்னுடைய மகன் சனாதன தர்மத்தை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க மேடை ஏறுங்க, இல்லாட்டி எங்களின் மீது நீங்கள் ஏற வேண்டி வரும். எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எதிர்த்து நின்னீங்கன்னா ஓடிவான். நாம பவ்யமா சாதாரணமா அமைதியாக நிற்கும் வரைக்கும் தான் நம்ம மேல ஏறி நிற்பான். உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெல்ட்டி அடிச்சு இவரா செப்டம்பர் 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி இவரே அவருக்கு ஏற்படுத்திக் கொண்டு, அன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது, எனக்கு பதிலாக பிடிஆர் அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம அண்ணன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தான் பக்கரா கோயில ஆடு வெட்டுமா பிடிஆர் அனுப்பு, எப்படி இருந்தாலும் 2026 அந்த ஆட்டு அனுப்புறது தான். ஆனா இன்னைக்கு பிடிஆர் அவர்களை பொறுத்தவரை அவர் இன்னைக்கு அந்த மாநாட்டுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி பம்பைக்கு போறாரு. என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அவர் இவரே ஸ்கேப் இவரை கொடுத்து விட்டார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மது பழக்கத்திற்கு எதிராக, போதைப் பொருள் உபயோகத்திற்கு எதிராக டிவில விளம்பரத்துல எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாரு. யாரும் இந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணாதீங்க, உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. ஆனா இவருடைய ஆட்சியின் கீழே தமிழகத்துல சீரும் சிறப்புமா செழுமையா சூப்பரா இருக்கக்கூடிய ஒரே துறை இந்த டாஸ்மாக் மட்டும்தான். அந்த பக்கம் மதுக்கு எதிராக பேச வேண்டியது, போதைப் பொருட்களுக்கு எதிராக பேச வேண்டியது. ஆனா இந்த பக்கம் இந்த மதுவை விற்கிறதுக்கு ஊக்கப்படுத்த வேண்டியது, எப்படி வருஷம் வருஷம் இந்த வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேச வேண்டியது. திட்டம் போட்டு செயல்படுறாங்க. டாஸ்மாக் உடைய வருமானம் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பிளான் எல்லாம் வேற போடுறாங்க. நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி அடடே என்ன ஒரு மானங்கெட்ட கேடுகெட்ட ஆட்சி அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த திமுக ஆட்சியே இருக்கு.